ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று. இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று. இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. ஒரு நாள் இதை தியானிக்கும் போது ஆவியானவர் எச்சரித்த வார்த்தை, எஜமான் வெட்டி போடு என்று சொன்னால் எனக்காய் பரிந்து பேச ஒரு தோட்டக்காரன் உண்டு, ஆனால் தோட்டக்காரன் வெட்டி போடு சொன்னால் எனக்காய் பரிந்து பேச யாரும் கிடையாது. ஆமென். பிதா வெட்டி போடு சொல்லும் போது எனக்காய் பரிந்து பேச என் ஆண்டவராக இயேசு உண்டு, ஆனால் இயேசு என்னை வெட்டி போடு சொன்னால் எனக்காய் பரிந்து பேச யாருமே கிடையாது. ஆமென். எனவேதான் சபையே, அவர் வெட்டி போடு சொல்லுவதற்கு முன்பாக அவர் விரும்புகிற கனி நம்மிலே வெளிப்படுவதாக. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஒரு விஷயம், உங்க 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை ஒட்ட வைத்தீர், நீர் விரும்புகிற கனி என்னில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கனி செடி நீலை தீருக்க கோடியாடியேன் படர்ந்திளங்க, கனி செடி நீலை தீருக்கும் கோடியாடியேன் படர்ந்திளங்க, கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை, கிளை நறுக்கி ஆண்டவரே என்னை ஒட்ட வச்சிட்டீங்கப்பா, நீங்க விரும்புறது. ஒரு நாள் இந்த வார்த்தை தியானித்துட்டு இருக்கும் போது, இந்த வார்த்தை பல இடத்துல ஆண்டவர் பேச வைத்திருக்கிறார், இங்கே பேசியிருக்கிறேன் நம்புகிறேன். இப்ப எஜமானன் இந்த ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு இந்த மரத்துக்கு 1 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார். இப்படி எத்தனை வருஷத்தை நம்ம கூட்டி தந்துட்டார் தெரியுமா? இப்ப எஜமான் தோட்டக்காரன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இப்ப இந்த மரத்துக்கு 1 வருஷம் ஆயுசு கூடுது. 1 வருஷம் ஆயுசு கூடுது. ஒவ்வொரு வருஷத்தை கடக்கும் போதும், ஒவ்வொரு பர்த்டே எல்லாம் பார்க்கும் போது புரிஞ்சுக்கணும், ஆமே எனக்கு அவர் கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறார். எதுக்கு இந்த வருஷத்தை தந்திருக்கிறார்? இன்னும் நீ எப்படியோ வளருங்கிறதற்கல்ல, அவர் விரும்புகிற கனி கொடுக்கிறதற்காக.